மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமான மது விற்பனை செய்பவர்கள் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் போலீசார். பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் மூடி மறைத்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவது கேள்விக்குறியாக உள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷம் சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த நிலையில் தமிழகம் முழுக்க சட்டவிரோதமான மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்து வருகின்றனர். இப்படி கைது செய்யப்பட்டு வரும் குற்றவாளிகளை பத்திரிகையாளர்களுக்கு முறையான தகவல் கொடுத்து செய்திகளை வெளியிட்டு பொதுமக்களிடையே அச்சத்தை போக்கும் விஷயமாக பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் கடந்த சில நாட்களாகவே பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமான மதுபான விற்பனையில் ஈடுபடுபவர்களையும் கஞ்சா விற்பனை செய்பவர்களையும் கைது செய்து சத்தமில்லாமல் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கின்றனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு பத்திரிகை நிருபர்கள் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டாலும் முறையான பதில் கூறவில்லை. சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் போலீசார் ஏன் பத்திரிகை நிருபர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை? அதையும் மீறி நிருபர்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது முக்கியமான குற்றவாளிகளின் தகவல்களையும் புகைப்படத்தையும் கொடுக்க மறுத்து காவல்துறை தெரிவிக்கும் தகவல்கள் புகைப்படத்தை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றனர். குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பதினால் காவல்துறை செய்திகள் வெளியிட தயக்கம் காட்டுகிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்நிலையில் இன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 3 நபர்களை கைது செய்த போலீசார் சத்தமில்லாமல் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து மேலும் சந்தேகத்தை உர்ஜீனம் செய்யும் வகையில் உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதேபோன்று குமாரபாளையம் காவல் நிலையமும் பள்ளிப்பாளைய காவல் நிலையமும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை பற்றி எந்த தகவல்களையும் அளிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டுருவாங்க.